கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக உங்களோடு தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை எப்படி நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31 முதல் 34 முடிய. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆவது அதிகாரம் 31 முதல் 34 வரை. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா. மீண்டுமாக அவனுடைய வார்த்தையை உங்களோடு கொடுக்கும்படியாக தேவன் நமக்காக உண்டு பண்ணின இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுவதற்கு ஏற்ப தேவனுடைய புதிய உடன்படிக்கை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம், தியானிக்கப் போகிறோம் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக. எப்போதுமே தேவனின் வார்த்தைகளும் மனிதனின் எண்ணங்களுக்கும் வித்தியாசமாக இருப்பதால் நாம் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு தேவனுடைய வார்த்தையை நாம் மாற்றிக்கொள்ளுகிறோம். இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்ப புரிந்து கொள்ளுகிறோம். இப்படியாக தேவனுடைய வார்த்தைக்குள் மனுஷனின் எண்ணங்கள் கலக்கும் பொழுது அது வீணாய் போகிறது. அது கிரியை செய்ய முடியாமல், அதற்குள்ளே ஆவிக்குரிய வல்லமை இல்லாமல் போய்விடுகிறது. நமக்குள்ள குறுகிய எண்ணம், தேவனுடைய எண்ணம் வானத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசமாக இருப்பதால் நாம் அந்த எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். பின்பு ராஜ்யபாரத்திலிருந்து அவனை நீக்கினார். மீண்டுமாக அவர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் மற்றும் மத தலைவர்கள் மற்றும் பிரபலமானவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பார்கள் அல்லவா? தேவனை நம்புகிற மனிதர்கள் வெறும் 10 பேராக இருந்திருப்பார்கள், இல்லை 100 பேர் இருந்திருப்பார்களா? நிறைய பேர் இருந்திருப்பார்கள். ஆனாலும் தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக கண்டேன் என்று சொல்லக்கூடிய மனுஷன் யார் என்று கேட்டால் தாவீது. தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, இதோ என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், ஈசாயின் குமாரனின் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு ஒன்றாகும் பொழுது நமக்குள்ள எண்ணங்களை எல்லாம் நாம் புறந்தள்ளி தேவனுடைய வார்த்தையை இருக்கிற வண்ணமாகவே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு குடும்ப தலைவர் தேவனுடைய கிறிஸ்துவின் இருதயத்தோடு இருதயம் ஒன்றானால் அந்த குடும்பமே தேவனுடைய குடும்பமாகும்.
ஒரு நாட்டின் பிரதம மந்திரி தன்னுடைய இருதயத்தை தேவனோடு இணைத்தார் என்றால் அந்த நாடே தேவனுடைய நாடாக மாறும். ஒரு மிகப்பெரிய இன்னொரு நாடு, அந்த நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறவனுடைய இருதயம் தேவனுடைய இருதயமாக ஒன்றாகும் என்றால் அந்த பிரதேசமே தேவனுடைய ராஜ்யமாக மாறும். எனவே வேதம் எப்படி மனுஷனுடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக இருக்கிறது, வேறுபட்டு இருக்கிறது என்பதை குறித்து பலவிதமான காரியங்களை, பலவிதமான மனுஷர்களை பற்றி வேதாகமம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. வேதாகமம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் மனிதனின் இருதயத்தை புடமிட்டு காட்டுகிறது. தேவனுடைய இருதயத்தையும் அது தெளிவாக நமக்கு காட்டுகிறது. நாம் பார்க்கிறோம், தெளிவில்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை ஏன் இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் மனுஷன் குழம்பி போயிருக்கிறான், நம்மிடத்தில் ஏன் குழப்பம் இருக்கிறது, நம்மிடத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, நம்மிடத்தில் ஏன் சந்தோஷம் இல்லை. காரணம், தேவனுடைய வசனத்தோடு நம்முடைய எண்ணங்களை நாம் கலந்து புரிந்து கொள்வதால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு குழப்பமானதாக மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ உன் மனைவி சாரா என்று அழைக்கப்படாமல் சாராள் என்று மனைவியை சாராள் என்று அழைப்பாயாக என்று சொன்னது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு தேவன் உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். ஆனால் ஆபிரகாமுடைய எண்ணம் எப்படி இருந்தது? எனக்கும் 100 வயதாகிவிட்டது, சாராளுக்கோ 99 வயதாகிறது, இந்த வயதில் நாங்கள் எப்படி குழந்தைகளை பெற்றுக்கொள்வோம் என்று ஆபிரகாம் தன்னுடைய எண்ணத்தை தேவனுடைய வாக்கு தத்தத்தோடு கலந்து அவன் அதை புரிந்து கொண்டதால் அவனுடைய வாழ்க்கையிலும் பல விசுவாசம் இல்லாத ஒரு காரியத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆபிரகாம் குழப்பத்தில் இருந்ததை அவனுடைய ஆரம்பகால வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். அதை போலவே மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜனங்களை நீ எகிப்திலிருந்து பார்வோனிடமிருந்து விடுதலை பெறும்படியாக நான் உன்னை அனுப்புகிறேன், அங்கே போ என்று சொன்ன பொழுது மோசே, நான் எப்படி பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்க முடியும், என்னால் தெளிவாக பேச முடியாது, நான் ஒரு திக்குவாயன், ஆண்டவரை நீர் வேறு யாரையாவது அனுப்பும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அங்கேயும் ஆபிரகாமின் இருதயம் மோசேயின் இருதயம் வித்தியாசமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுருவிடம் ஆண்டவர் சொல்லும் பொழுது, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக, பேதுருவே, நீ இன்று சேவல் கூவதற்கு முன்பாக 3 முறை என்னை நீ மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவன் சொன்ன பதில் என்ன? ஆண்டவர் சொன்னதை அப்படி அவன் ஏற்றுக்கொண்டானா? இல்லை. அவன் சொன்ன பதில், ஆண்டவரே, எல்லோரும் உயிட்டு ஓடி போனாலும், எல்லோரும் உம்மை மறுதலித்து போனாலும், நான் மறிக்க வேண்டிய நிலை வந்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று பேதுரு தன்னுடைய தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் வார்த்தைக்கு விரோதமான வார்த்தையை, வித்தியாசமான வார்த்தையை, வேறுபாடான வார்த்தையை பேசுவதை நான் பார்க்க முடிகிறது. தேவன் சவுலுக்கும் கூட, சவுல் ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தார், நீர் அமலேக்கியர்களை முற்றிலுமாக அழித்து போடு, சிறுவர்களையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் புருஷரையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டகங்களையும் கழுதைகளையும் எல்லாவற்றையும் நீர் அழித்து போடு என்று தேவன் சொன்னார். ஆனால் சவுல் அந்த தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய கட்டளையிலே தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய சுய ஞானத்தையும் கலந்து அவன் எல்லாவற்றையும் அழித்தாலும் தன் கண்களுக்கு நலமானபடி தோன்றின விஷயங்களை அவன் அழிக்கவில்லை. அவன் அந்த அமலேக்கரியில் ராஜாவை அவன் காப்பாற்றினான் என்று நாம் பார்க்கிறோம். இதை போலவே ஒரு நியாயப்பிரமாண சாஸ்திரி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து ஒரு நாள் கேட்டான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சொந்தத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், மனிதன் நல்லவனாக இருப்பதற்கு முயற்சி செய்வதுதான் நான் நித்திய ஜீவனை சொந்தத்துக் கொள்ள வேண்டும். என்ன என்றால், நான் எப்படி தேவனுக்கு முன்பாக நல்லவனாக முடியும்? இப்படித்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. பிரியமானவர், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? நாம் கடவுளுக்கு என்ன செய்ய முடியும்? நாம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள, நாம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சித்து கொண்டிருக்கிறோம், நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் மனிதனிடமிருந்து எதையுமே எதிர்பார்ப்பதில்லை.
வேதம் சொல்லுகிறது, மனிதன் ஏற்கனவே தேவனை விட்டு தூரம் போனபடினாலே தேவனுக்கு உகந்த ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு மனிதனிடம் எந்த ஒரு நல்ல காரியங்களும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது போல, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை, என் மாம்சத்தில் எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று அவர் அங்கலாய்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இன்றைய காலகட்டத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஒரு சபை மக்களாக வாழ்க்கையிலும் சரி, ஒரு சபையாகவும் சரி, நம்முடைய கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை ஏன் ஒரு கேள்விக்குரியதாக மாறி இருக்கிறது என்றால், நம்முடைய மனித எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் ஆண்டவருடைய வார்த்தையிலே கலப்பதினால் அங்கே தேவன் கிரியை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் தேவன் மனிதனிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வருகிற எந்த காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். எனவே அவர் சொன்னார், யோர்தானிலே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, இவருக்கு செவி கொடுங்கள், நான் இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன், இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன காரியத்தை நாம் பார்க்கணும். பிரியமானவரே, எனவே தான் பழைய உடன்படிக்கை ஆகிய அந்த உடன்படிக்கையின்படி மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவராய் தேவன் தம்முடைய கிருபையின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை பார்வோனின் பிடியில் இருந்து விடுவித்து அவர் இப்பொழுது வனாந்திர வழியாக நடத்தி கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் கோஷான் என்கிற ஒரு செழிப்பான பிரதேசத்திலே வாழ்ந்தார்கள். அதன் பின் அவர்கள் அப்படியே பிரயாணமாகி அவர்கள் சீனாய் மலையின் அருகிலே வந்த பொழுது தேவன் அவர்களுக்கு அங்கே ஒரு கட்டளையை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் இதுவரை எகிப்தின் பார்வோனின் ஆளுகைக்குள்ளே இருந்தபடினாலே நீங்கள் அவர்களுடைய சட்டத்திற்கு கீழே இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் அங்கே இருந்து விடுதலை பெற்று வந்துவிட்டபடினா நான் உங்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கிறேன், அந்த சட்டத்தை நீங்கள் கீழ்ப்படிங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். அது வேதாகமத்திலே பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் சரித்திர பதிவில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். கிறிஸ்துவுக்கு முன்பாக 1499 வருடம் தேவன் சீனாய் மலையிலே மக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுக்கிறார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 8வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5 முதல் 8 வரை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்திலே தெரிவித்தான். பிரியமானவர்களே, இங்கே ஜனங்கள் தங்களை குறித்து ஒன்றுமே அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தாங்கள் எப்படிப்பட்டவர்கள், தங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது, நான் உண்மையிலேயே தேவனுடைய இந்த நியாய பிரமாணங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்ள முடியுமா? இங்கே மோசையிடம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, நீர் கொடுத்த கற்பனைகளை நாங்கள் பின்பற்றுவோம். அவர்கள் ஆழமாக யோசித்து பார்க்காதபடிக்கு தாங்கள் எப்படிப்பட்டவர்கள், தங்களால் இந்த வார்த்தைகளை பின்பற்ற முடியுமா என்பதை குறித்தெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் அவர்கள் தேவனிடத்திலே, ஆண்டவரே நீர் சொன்னவைகள் எல்லாம் நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொன்னார்கள். எனவேதான் தேவன் அவர்களுக்கு பல கற்பனைகளை கொடுத்தார். 10 கற்பனைகள் மாத்திரமல்ல, ஏகப்பட்ட கற்பனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எனவே உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவர்கள் பெறக்கூடிய தகுதியுள்ள ஆசீர்வாதத்தை அல்ல,
பிரமாணத்தை கடைப்பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்கிற அர்த்தத்திலேயே ஆண்டவர் அந்த கட்டளைகளாம் அவர்கள் கொடுத்திருந்தார். நீ இந்த கற்பனைகளை கடைப்பிடித்தால் உன் வீட்டில் ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் பிள்ளைகளும் மனைவியும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னுடைய ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய நிலபுலன்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீ கடைப்பிடிக்கவில்லை என்றால் நீ சபிக்கப்படுவாய் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரம் முழுக்க கடைப்பிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ கடைப்பிடிக்கவில்லை என்றால் சபிக்கப்படுவாய் என்கிற காரியத்தை தேவன் மிக தெளிவாக அங்கே சொல்லி இருக்கிறதை நான் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு நாம் உபாகமம் 28ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 15லிருந்து 19 வரை, உபாகமம் 28ஆவது அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாயக கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். கிறிஸ்துவ அன்பானவர்களே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த சாபம், நீ உனக்கு விதிக்கிற உன் தேவனுடைய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாக என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, தேவன் சீனாய் மலையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பனைகளை கொடுத்த பொழுது அந்த கற்பனை 10 கட்டளைகளின் கற்பனைகளை மோசே எடுத்துக்கொண்டு கீழே வருவதற்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய முதல் கற்பனையாகிய உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த பிரதான கற்பனையையே மீறிவிட்டு இங்கே ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து நீதான் எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வம் என்று சொல்லி அந்த பொன் கன்றுக்குட்டியை இவர்கள் வணங்கி சத்தமிட்டு நடனமிட்டு அங்கே முட்டாள்தனமாக கலிகூர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் பிரியமானவர்களே, தேவன் இந்த ஜனங்கள் இவர்கள் கட்டளைகள் வருவதற்கு முன்பாக அதை மீறிவிட்டார்கள். எனவே தேவனுக்கு இந்த விஷயம் நன்கு தெரிந்திருந்தபடியினாலே, அவர் ஆதி முதல் அந்த வரை உள்ள காரியங்களை அறிந்திருந்தபடியினாலே, அன்றைய தினம் அந்த பாவத்தின் நிமித்தமாக 3000 ஜனங்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள், மரித்தார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, எரேமியா 31:31 தேவன் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பின் பிரகாரம் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுவதற்கு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த அவசியமாயிற்று. பழைய உடன்படிக்கை ஜனங்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டபடியினாலே அவர்கள் தங்களை குறித்து தங்களுடைய இருதயங்களை குறித்து தெளிவான ஒரு அறிவு இல்லாதபடியினாலே அவர்கள் 3000 பேர் மரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எனவேதான் அவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அவர்கள் தேவனிடம் தன்னிலை விளக்கம் அளித்திருக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் இருதயத்திலே தாழ்மைப்படுத்தி, ஆண்டவரே, நாங்கள் இதை பின்பற்ற முடியாது, தயவு செய்து உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களுக்கு வேண்டும். இந்த கட்டளைகள் ஆண்டவரே, நீர் பரலோகத்துக்கு அடுத்ததாக கொடுத்த கட்டளை, இவற்றை நாங்கள் பின்பற்ற முடியாது, தயவு செய்து எங்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்றால் தேவன் கிருபை பாராட்டியிருப்பார். ஆனால் இந்த ஜனங்கள் இருதயத்திலே அவர்கள் இருமாப்புள்ளவர்களாகி தேவனை நோக்கி நாங்கள் இந்த கட்டளைகளை பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே கூட நாம் பார்க்கிற ஒரு நியாயப்பிரமாணத்தை கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தேவனிடத்திலே வருகிறான். அவன் கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு தெரியும், மனுஷன் எதுவுமே செய்ய முடியாது. நித்திய ஜீவனை அவன் ஏற்கனவே இழந்திருக்கிறான். நித்திய ஜீவனை அவன் இழந்து விட்டபடியினாலே தேவனுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே அவனிடத்தில் இல்லை.
என்று தேவன் நன்கு உணர்ந்திருந்தார். பிரியமானவர்களே, நாம் அது மாத்திரமல்ல, எனவேதான் மக்கள் பழைய உடன்படிக்கையின்படி, பழைய கற்பனைகள் கட்டளைகளின்படி அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது, அவர்களால் அதை பின்பற்ற முடியாது என்கிறபடியினாலே தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை அவர் நமக்காக ஏற்படுத்தினார். அந்த புதிய உடன்படிக்கையை தான் எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் மறுபடியும் பார்க்கலாம். எரேமியா 31:31, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை பண்ணுவேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பழைய உடன்படிக்கையான அந்த கட்டளைகள் கற்பனைகளின்படி அங்கே மனிதன் சாக வேண்டும், சாபம்தான் அவனுக்கு மீதம் இருக்கிறது. அந்த கட்டளைகளை மாற்றி தேவன் ஒரு புதிய உடன்படிக்கையை அங்கே எழுப்புகிறார், புதிய உடன்படிக்கையை நிலைநிறுத்துகிறார். இந்த உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தினபடியினாலே இது இப்பொழுது மனிதனை சார்ந்ததாக இல்லாமல் இது தேவனை சார்ந்ததாக மாறிவிடுகிறது. என் அன்பானவர்களே, இந்த மனிதன் இயேசுவினிடத்தில் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, அவன் தன்னை ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற ஒரு மனிதனாக இயேசுவுக்கு முன்பு காட்ட விரும்பினான். நாம் இந்த புதிய உடன்படிக்கையின்படி நாம் எப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும், நாம் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்று பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை இந்த வேதபாரகர்களும் பரிசேயர்களும் இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இந்த ஸ்திரீ இப்பொழுது விபச்சாரத்தினாலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால், இப்பொழுது இந்த ஸ்திரீ மோசையுடைய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக இந்த பரிசேயர்கள் அவளை கையுமையாமல் பிடித்து கொண்டு அவள் முன்பாக வைத்து, ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிக்கப்பட்டாள், மோசையின் பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர்? எனவே இந்த நியாய பிரமாணமானது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பல 100 ஆண்டுகளாக இது ஆட்சி செய்து கொண்டிருந்தது. இந்த ஸ்திரீ அந்த கட்டளைகளின்படி, நியாயப்பிரமாண காலத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், வேறு வழியே இல்லை. அதிலிருந்து இவள் தப்பிக்கவே முடியாது. இவள் காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த பிரமாணம் மாற்றப்பட வேண்டும். அந்த முதலாம் பிரமாணத்துக்கு அடுத்ததாக இன்னொரு பிரமாணத்தை தேவன் ஏற்படுத்த வேண்டும். இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கை இந்த ஜனத்தோடு ஏற்படுத்துகிறேன் என்று தேவன் சொன்னபடி அவர் ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தினால் அன்றி இந்த ஸ்திரீ அவள் மரணத்தை விட்டு நீங்க முடியாது, அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது, அவள் மரித்துத்தான் போக வேண்டும். அன்புக்குரியவர்களை, நாம் இன்று இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மோசையின் காலத்திலே மோசையிடம் ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு சபைகளிலே நாம் கற்பனைகளை மனப்பாடம் செய்ய சொல்கிறோம், கற்பனைகளின்படி நாம் வாழ்வோம் என்று இன்றும் ஆண்டவருக்கு நேராக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்மால் கற்பனைகளை கடைப்பிடித்தாலும் நாம் ஏற்கனவே பாவிகளாய், கற்பனைக்கு கீழே, நியாயப்பிரமாணத்திற்கு கீழே நாம் ஏற்கனவே பாவிகளாகி விட்டபடியால் அந்த பாவம் மன்னிக்கப்படாமல் நாம் என்னதான் செய்தாலும் அது தேவனிடத்திலே நாம் நீதிமானாக முடியாது. நாம் சாபத்தை தான் எதிர்கொள்ள வேண்டி வரும். எனவே தான் தேவன் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினதும் அல்லாமல் அந்த உடன்படிக்கையை மோசையிடம் சொன்னார். இதை நீ ஜனங்களை பின்பற்ற சொல் என்று சொன்னாரா? இல்லை. மோசையிடம் என்ன சொன்னார்? தேவன் இந்த கற்பலகைகளையும் இந்த பழைய உடன்படிக்கை நீர் என்ன செய், உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்து அதை கிருபாசனத்தால் நீ மூடிவிடு என்று சொன்னார். கிருபாசனத்தால் மூடிவிடு என்று சொன்னது மாத்திரமல்ல, கிருபாசனத்துக்கு மேலே 2 கேதுருகளை வைத்து தேவதூதர்கள் தங்கள் கண்களை மூடியபடி
அந்த கிருபாசனத்திலே அதை காத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் கட்டளைகளின் பிரகாரமாக அவர் முன் நாம் வருவதை அவர் விரும்பவில்லை. சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு, சாத்தானால் ஏமாற்றப்பட்டு, மனித எண்ணங்களும் சாத்தானுடைய எண்ணங்களும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கலப்பாக போய்விட்டபடினால இன்றைக்கு தேவனுடைய சுவிசேஷம் வல்லமை இல்லாமல் போயிருக்கிறது. பிரியமானவர்களே, எனவேதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கற்பலை உடன்படிக்கையிலே வை. இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இந்த பழைய உடன்படிக்கையின் பிரகாரம் நிச்சயமாகவே கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அந்த ஸ்திரியை பார்த்து வேதாகமத்தில் 2 முறை தேவன் தன்னுடைய விரல்களினாலே கட்டளைகளை எழுதியிருக்கிறார். 2 முறை தம்முடைய விரல்களால் தேவன் எழுதின விஷயம் வேதாகமத்தில் இருக்கிறது. ஒன்று, சீனாய் மலையிலே மோசேக்கு தேவன் கற்பனைகளை கொடுத்த போது தன்னுடைய விரல்களே அந்த பலகைகளை அவர் எழுதினார். 2வதாக புதிய உடன்படிக்கையின் நாயகராக இருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய விரலினாலே இந்த சமயத்திலே கீழே எழுதினார். இப்பொழுது என்ன எழுதினார்? ஆண்டவர் சொன்னார், ஆம், பழைய உடன்படிக்கையின்படி இந்த ஸ்திரீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் தேவன் புதிய உடன்படிக்கையை மாற்றியிருக்கிறார். அந்த நாட்களில் நான் பண்ணும் புதிய உடன்படிக்கையாவது. ஸோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய விரல்களை எழுதினது அந்த புதிய உடன்படிக்கையின் பிரகாரமாக எழுதி அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே போ என்று சொன்னார். ஹல்லேலூயா! எவ்வளவு அந்த ஸ்திரீ மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். ஆண்டவர் எவ்வளவாய் அந்த ஸ்திரீயின் ஜீவனை காப்பாற்றுவதற்கு, அந்த ஸ்திரீயை அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு பிரமாணத்தையே மாற்றி அமைத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புதிய பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், அன்பின் பிரமாணம். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே போ என்று சொன்னார். இந்த உடன்படிக்கையை பெட்டி இஸ்ரவேலர்கள் இந்த பெலிஸ்தீனர்களோடு யுத்தம் பண்ணி அந்த இஸ்ரவேலுடைய உடன்படிக்கை பெட்டி தங்களிடத்தில் வந்த பொழுது அந்த பெட்டியை ஆர்வ மிகுதியால் திறந்து பார்த்த அந்த பெத்மாஷேயின் மனிதர்கள், அவர்கள் கிட்டத்தட்ட 50,070 ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின்படி அவர் முன்பாக நாம் நிற்பதை விரும்பாதவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய அருமையான காரியத்தை நமக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார். எரேமியா 31:34 நாம் படிக்கிறோம், இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவருடைய பாவங்களை நான் நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! தேவன் இப்படியாக புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நம் எல்லோரையும் விசுவாசத்தின் மூலமாக நாம் அதை நம்பும் பொழுது தேவனுடைய அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, பாவம் மன்னிக்கப்பட்டால் சாபங்கள் மன்னிக்கப்படும். நோய்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துயரங்கள் எல்லாத்திற்கும் காரணம் இந்த பாவம். பாவத்தின் நிமித்தமாக சாபம், சாபத்தின் நிமித்தமாக மற்ற எல்லா நாம் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்தன. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட தேவன் இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன், இந்த உடன்படிக்கை உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு பதிந்திருக்குமானால் இந்த செய்தியின் மூலம் தேவன் சந்தோஷப்படுவார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதே தேவனுடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் ஒன்றாவதாகும். அதுவே விசுவாசமாகும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியோடு நான் இங்கே முடிக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை தேவன் தாமே நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.